வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம். சாவி, அப்புறம் நம்மளோட திங்ஸ், நம்மளோட டேப்லெட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேலைக்கு போகலாம். நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சரி ஆகியிருக்கு. குட். உடல்நலம் சற்று முன்னேறி இருக்கிறது. அந்த வகையில் மகிழ்ச்சி தான். எல்லா பாக்கெட்லேயும் திங்ஸ். இந்த பாக்கெட்டும் ஃபுல்லு, இந்த பாக்கெட்டும் ஃபுல்லு, இந்த பாக்கெட்டும் ஃபுல்லு. வேற போலாமா? ஓகே. நான் போய் மாத்திரை வாங்கினேன். எங்கே இருக்கு அந்த மெடிக்கல்? இதில் தான். ஃபார்மசி. ஃபார்மசியில் வாங்கினேன். அவங்க வந்து இன்னமும் 1 மாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி மாத்திரை கொடுத்துச்சு அந்த அக்கா. நான் இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஏதாவது ஆக்ஷன் பாயிண்ட் மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்து டப்புன்னு காலி பண்ணுவாங்களா, இது என்னடா இத்தனை மாத்திரை கொடுக்குறாங்க, ஏன்னா நம்ம வேலை பார்க்கணும்ல. எனக்கு சரியான கடுப்பு. அரை மனசுலேயே வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை நைட்டு மட்டும் தான் போடணுமா அது. அப்புறம் பகலில் 3 வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மாத்திரை சின்னோண்டு இந்த ஊரில் எல்லாம் பொட்டு வைப்பாங்கல்ல, சின்ன பொட்டு, சிவப்பு பொட்டு, அந்த மாதிரி ஒரு கொடுத்தாங்க. கிளிப்பச்சை கலரில் போட்டேன். பரவாயில்ல. நைட்டெலாம் மூக்கெல்லாம் வந்துட்டு மூக்கெல்லாம் அடைச்சிச்சு, தண்ணி ஊற்றலை. இப்போ காலில் கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து மாத்திரை போட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சரியாயிடும்னு நினைக்கிறேன். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அது வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு ஒரு சீனா அக்கா, ஒரு பொண்ணு. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை இல்லை. வேலை செஞ்சிச்சுல, அவளை கஷ்டமாக இருந்துச்சுல்ல உடம்பு சரியில்லாமல் போனது. அவங்கள்ட்ட இன்றைக்கி நைட்டு வேலை முடிஞ்சு போகும்போது நன்றி சொல்லணும். எங்கே இந்த வீடியோவில் இப்போ நான் பேசுகிறேன், நான் இப்போ வேலைக்கு போகிறேன், இந்த மனநிலையில் நான் பேசுகிறேன். அப்புறம் வேலைக்கு போய் அங்கே இருக்கிற டென்ஷன்ஸில் மறந்துடுவேன், சொல்ல முடியாது. ஆனால் உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து நன்றி சொல்லணும் அந்த பொண்ணுக்கிட்ட. அது கொஞ்சம் கராராக இருந்துச்சு. ஆனால் நம்ம நன்றியை சொல்கிறதுல என்ன இருக்குது, சொல்லிவிடுவோம். இப்படி தான் போகணுமா நம்ம கடைக்கு, நம்ம அப்படி தான் போகணும். இது ஒரு சிட்டி. இதில் இவ்வளோ லேண்ட்மார்க்லாம் இருந்தும் என்னால் கடைக்கு கரெக்டாக போக முடியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இதான் நாசி வரைக்கும் போட்டு கவுண்டர் முன்னாடி வச்சுருக்கேன். இங்கே முன்னாடி போட்டு வச்சிடணும். இப்போது இந்த கல் இருக்கே, இது வந்துட்டு 1 வாரத்துக்கு ஒரு டைம் தேய்ச்சா போதும். இது வந்துட்டு 2 நாளைக்கு வரும் இந்த சம்பல். அந்த கடையிலாம் 1 மணி நேரம் கூட வராது, ஓடி போயிடும். அந்த அஜினமோட்டோ இருக்கேன், இது எவ்வளோ இருக்குது, கொஞ்சோடு இருக்குது. இது எப்படி 10 நாள் வரும். கம்மியான வேலை தான். இது மட்டும்தான் நீங்கள் காலில் ஓடும். இது ஓடுறதே பெருசு. ரொம்ப கம்மியான வியாபாரம் தான். நண்பர்களே, வேலை முடிச்சு ரூமுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி எனக்கு மலேசியா வரலாறுலேயே இது போல் நடக்காத ஒரு அனுபவம். எங்கேயுமே 1/2 மணி நேரம் கூட வேலை வாங்கி தான் விடுவாங்க. எங்கள் முதலாளி அக்கா நம்மளை 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வைக்க சொல்லிச்சு. 5:30 மணிக்கே எடுத்து வைக்க சொல்லி, எடுத்து வைக்கிறதுக்குலாம் அது ஒன்றும் இல்லை, டப்புன்னு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தானே, ரொம்ப சிம்பிள். 10 நிமிஷத்தில் எடுத்து வச்சிடலாம். 6 மணிக்கே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அவங்க நிப்பாட்ட சொன்னதும் போதும் என்னமோ தெரியல, ஒரே ஆர்டர் மேலே ஆர்டராக வர ஆரம்பிச்சிச்சு. நல்ல விஷயம் தானே, நல்லவங்களாக இருக்காங்க. அதிசயமாக வந்துட்டு ஆர்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. மழை வேறு, சரியான மழை வேறு பெய்யுது மலேசியாவில் இன்றைக்கி. சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா, நம்ம வேலையெல்லாம் பார்த்தா அந்த தோமியங்காரன் நாசிகோரின் கம்புங்க வந்து போட சொல்லி சொன்னதுக்கு போட மாட்டேட்டாங்க. அது எப்படி போடாமல் இருக்கலாம் நம்ம? வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சம்பளம் கொடுக்குறதே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் முதலாளி வந்துட்டு சம்பளம்லாம் அப்படி கொடுத்துட்ருக்காங்க, சரியாக கரெக்டாக நல்ல சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ மரியாதை நடத்துகிறாங்க. எவ்வளோ நம்மளை வந்துட்டு இதாக வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பாக மரியாதையாக. 1 மணி நேரம் அவங்க முன்னாடியே போக சொல்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்க சொல்லிட்டாங்களா, அதனால் அவன் எடுத்து வச்சுட்டானா, போட மாட்டானா.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, சரியான கோவம் வேறு வந்துச்சு. இது மாதிரிலாம் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை. அடிச்சு போடுவாங்க 10 கடைகள்லாம். நான் போட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னான்னா கடுப்பாக போடுவாங்க. அக்கா நல்லவங்களா இருக்கனால அப்புறம் அதையும் போயிட்டு வேறு ஆர்டர் இது போடலாம் சரி கம்பு தடா அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொட்டி கசம் போட சொல்லி பரோட்டா போட சொல்லி போட்டேன். அது ரூமுக்கு வந்தாச்சு. காலையில் அந்த சளி மாத்திரைக்கு வந்துட்டு அந்த ஒரு நர்ஸாக்கா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அவங்க நர்ஸ் இல்லையா, அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்களாம். டாக்டர் அவங்க அந்த பொண்ணு. இப்போ போயிட்டு அவங்கள போய் பார்த்தா அவங்க ஆள் இல்லை. அப்புறம் 7:30 மணிக்கு தான் வருவாங்கன்னாங்க. இப்போ மணி 7:24. இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு நன்றியை சொல்லிவிட்டு இங்கே பாருங்க கையெல்லாம் அலர்ஜி மாதிரி அந்த கடையில் இருக்கும்போது வந்துச்சு. அது வந்துட்டு அதிகமாகிடுச்சு. இப்போ கையில் மட்டும்தான், இந்த கையில் கொஞ்சம். அதனால் அதுக்கு நன்றியை சொல்லிவிட்டு, அக்கா இது போல் நான் வந்துட்டு மாத்திரை எங்கேயுமே பார்த்ததில்ல, நீங்கள் பையாக கொடுத்த உடனே சரி மாதக்கணக்கில் சாப்பிட்ணுமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். ஆனால் ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லாக கேட்டுச்சு, நல்லா தூக்கம் வந்துச்சு நைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அலர்ஜிக்கும் அப்படியே இதுக்கும் அங்கே இருக்கும்போது மருந்து வாங்கி போட்டு பார்த்தாச்சு, ஒன்றும் சரிப்பட்டு வரல. மருந்து வாங்கி போட்டுட்டு வருவோம். அங்கே இருக்கும்போது ஆனது தான் இதெல்லாம், அந்த ரூம் சரியில்லாமல். இந்த பொண்ணு பயப்புள்ள சரியாகிற மாதிரி இல்லை. இது எப்போ எண்ணெயை விட்டு போகுதோ இன்னமும் தெரியல. இதுக்கு மேலே விரலை மடக்கவே முடியல. ஓ மை காட். சரி ஓகே நண்பர்களே, இந்த நாள் அப்போ போயிட்டு அக்காவை பார்த்துட்டு வருவோம், மெடிக்கல் அக்காவை. ஓகே நண்பர்களே, வெளியே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு வரும்போது என் கூட சமையல் மாஸ்டர் வந்தார். அவர் இருந்ததுனால கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அக்காங்க எது சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த அக்கா இல்லாமல் போச்சு. இருந்திருந்தால் சொல்லியிருக்கிறது கூட கொஞ்சம் சந்தேகம் தான். அவ்வளோ ஆத்மார்த்தமாக நான் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டேன், மேலாட்டமாக சொல்லியிருப்பேன் தேங்க்யூன்னு சொல்லி. இப்போ நான் போயிட்டு அந்த அக்கா இருந்துச்சு, அது தீவிரமாக தேங்க்யூ சொல்லிவிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மருந்து கேட்டால் அந்த அக்கா வந்துட்டு நேற்று கொடுத்த மாத்திரையிலேயே அலர்ஜிக்கு மாத்திரை இருக்குது, அது நீங்கள் போட்டுக்குங்க அப்படி சொல்லிச்சு. இது மாதிரி யார் சொல்லுவாங்க, எந்த டாக்டர் சொல்லுவாங்க, எந்த மெடிக்கலில் சொல்லுவாங்க, உடனே அதுக்கு ஒரு பில்லை போட்டு சொல்லி பில்லு போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த அக்கா நல்ல அக்காவாக இருக்குது. இந்த பொண்ணு அழகாக இருக்கும் பார்க்க, இவ்வளோ நேர்மையாக இருக்காங்க சீனா அக்கா. அப்புறம் வந்துட்டேன். சரிங்க ரொம்ப நன்றிங்க சொல்லிவிட்டு ஓகே அப்படி சொல்லிடுச்சு. ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. அங்கே நான் போனதுக்கு உண்டான ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஏற்கனவே நான் ரொட்டி போட்டு இந்த லைவ் ஹைலைட்லாம் ஏகப்பட்டது இருக்குது, அதுவே ஒன்று அப்லோட் பண்ணாமல் இருக்குது. இப்போ நான் போயிட்டு வந்த அந்த ஷார்ட்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன், அதையும் அப்லோட் பண்ணணும். ஓகே, மெம்பர்ஷிப் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. இது பப்ளிக்லாம் அப்லோட் ஆகாது நண்பர்களே, மெம்பர்ஷிப் மட்டும் பார்க்குறது தான் நல்லது. மீண்டும் சந்திப்போம்.